ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த எலிஃபண்ட் பிக்சர் வந்து சவுத் ஆஃப்ரிக்காவில் எடுத்தது, கென்யாவில் மசேமராவில். இந்த பேக்ரவுண்டு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கை பேக்ரவுண்டு வந்து இட்ஸ் நாட் சாட்டிஸ்ஃபேக்டரி. பிக்சர் வந்து ஒரு லிஃப்ட் பண்ணி கொடுக்க மாட்டேங்குது. அப்போ இந்த ஸ்கை பேக்ரவுண்டை எப்படி வந்து ஃபோட்டோஷாப்பில் போய் எடிட் பண்ணி சேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிறத இன்றைக்கி இந்த வீடியோவில் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஒரு ஸ்லைட் கேமரா ரா யூஸ் பண்ணி எடிட்டிங்கில் ஃபோட்டோஷாப் வச்சுட்டு இந்த ஃபோட்டோவை இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி வேறு மாதிரி நம்ம சோஷியல் மீடியாவில் போகிற மாதிரி எப்படி கொண்டு வரலாங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னால் கேமரா ரா யூஸ் பண்ணி ராலில் இப்போ அட்ஜஸ்ட்மெண்ட்டில் வந்துட்டு என்ன பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா, க்ரீன் கிராஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. ஸோ அந்த க்ரீன் கிராஸஸும் கொஞ்சம் வந்து இன்னும் கொஞ்சம் கலரை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணலான்னு நினைக்கிறேன் அதில். ஸோ அதுக்கு வந்துட்டு நம்ம ப்ரஷ்ஷில் போய் செலக்ட் பண்ணிவிட்டு அதை மட்டும் மாஸ்க் பண்ணுறோம். க்ரீன் ஏரியா மட்டும் மாஸ்க் பண்ணி, ஏன்னா அதில் 2 வகையாக இருக்குது. க்ரீன் ஃபீல்டும் இருக்குது, கொஞ்சம் ட்ரையானது இருக்குது. ஸோ எங்கே க்ரீனாக தெரியுதோ அங்கே மட்டும் நம்ம வந்து மாஸ்கிங் பண்ணிவிட்டு, ஸோ அந்த க்ரீன் மட்டும் கொஞ்சம் நம்ம லிஃப்ட் பண்ணுறோம் இப்போ நம்ம அதில். ஸோ ஃபோட்டோ கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். மல்டி கலரில் இருந்துன்னா கொஞ்சம் வேறு கலர் இருக்கப்போ கொஞ்சம் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. லைட்டாக டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணுறோம் நம்ம. ஸோ இந்த பேசிக் அட்ஜஸ்ட்மெண்ட்டெல்லாம் நம்ம இதில் இங்கே என்னென்ன பண்ண முடியுமோ இதெல்லாம் நம்ம பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம இதிலிருந்து நம்ம ஃபோட்டோவை நம்ம எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இப்போ பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணுறதுக்கு நம்ம பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி இதை டூப்ளிகேட் பண்ணிக்கலாம் அந்த பிக்சரை. இப்போ நம்ம அந்த ஸ்கையை செலக்ட் பண்ணுறதுக்கு கேமரா ராவில் ஸ்கை செலெக்ஷனே இருக்குது. அதில் போய் பர்ஃபெக்டாக இருக்குமான்னு நம்ம ட்ரை பண்ணலாம். நம்ம அதில் போய் பார்த்தோன்னா அது அந்த ஏரியா செலெக்ஷன், அது எந்த ஏரியாவை ஸ்கை செலெக்ஷன் பண்ணுது, அது எப்படி இருக்குது, நம்மளுக்கு வெதர் இட் இஸ் சாட்டிஸ்ஃபேக்டரி அப்படின்னா அது வச்சுட்டு நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். இல்லைனா அதோட பெஸ்ட் மெத்தட் என்னங்கிறத நம்ம பார்க்கணும். இப்போ நம்ம டெஸ்ஸி அதனுடைய செலெக்ஷன் எந்த மாதிரி வருது, ஹவு த ஃபோட்டோஸ் ஆஃப் ஏஐ செலக்டிங் இட்ஸ் ஸ்கை அப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா அந்த லேண்ட்ஸ்கேப்பு ப்ளஸ் ஸ்கை எல்லாம் ஒரே கலரில் இருக்கிறதுனால தெர் வில் பி ஸ்லைட் கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும் நம்மளுக்கு. ஸோ இப்போ அது ஸ்கை அங்கே செலக்ட் பண்ணியிருக்குது. ஸோ ஐ எம் நாட் சாட்டிஸ்ஃபைட் வித் தட் ஏரியா. ஸோ அதனால் இதிலிருந்து நான் ஸ்கிப் பண்ணி வெளியில் வந்துட்டு லெட் அஸ் கோ டு ஃபோட்டோஷாப், வி வில் மேனுவலி செலக்ட் த ஏரியா. நம்மளுக்கு எந்த ஏரியாவை வந்து நம்ம பேக்ரவுண்டை சேஞ்ச் பண்ணுறத இப்போ நான் மேனுவலாக செலக்ட் பண்ண போகிறேன் அதில். ஸோ ஏரியா வந்து இப்போ நான் மேனுவலாக எந்த லெவலில் வேணால் இந்த லெவலில் வரலும் செலக்ட் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நான் செலக்ட் பண்ணுறேன். ஸோ இது செலக்ட் பண்ணுறப்ப இதில் எலிஃபெண்ட் ஏரியா வருது இல்லையா, நம்ம எல்லோனுடைய வருது. ஸோ அதில் போய்ட்டு நம்ம வந்து அதில் அந்த ஏரியாவை மட்டும் நம்ம கொஞ்சம் வந்து ரிமூவ் பண்ணிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம் நம்ம. இப்போ வந்து அந்த எலிஃபெண்ட்டோட ஏரியாவை வந்து நம்ம அதிலிருந்து எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டோம். இப்போ வந்துட்டு நான் அதை டெலீட் கொடுத்துட்றேன் அதில். நான் டெலீட் கொடுத்து நம்ம அதை ரிமூவ் பண்ணிட்டோன்னா நம்ம வேறு ஸ்கை கொண்டு வந்து வச்சு பின்னால் நம்ம அதோட மெர்ஜ் பண்ணணும் நம்ம. இப்போ நம்ம அதை வந்து டெலீட் பண்ணியாச்சு. டெலீட் பண்ணதுக்கப்புறம் இப்போ வேறு ஒரு பிக்சர்ஸ் நம்ம கொண்டுட்டு வருவோம். நம்ம இந்த பிக்சர் ஸ்கை வந்து ஓரளவுக்கு எனக்கு வந்து அதுக்கு அதனுடைய பேக்ரவுண்ட் ஆல்ரெடி இருந்ததுக்கும் எதுக்கு கொஞ்சம் மேட்ச் ஆகுன்னு யோசிக்கிறேன் நான் அதில். ஸோ அதனால் அந்த மெர்ஜ் பண்ணும்போது இது வந்து டிஃப்ரென்ஸ் பெருசாக தெரியாது. ஏன்னா ரொம்ப ப்ளூயிஷாக வச்சாலும் ஓவர் டிஃப்ரென்ஸாக தெரியும் அதனால். ஸோ அதனால் வந்துட்டு ஸோ அந்த சிமிலர் கலரை வச்சு நான் கொஞ்சம் கரெக்ட் பண்ணலாங்கிறக்காண்டி ஸோ இந்த பிக்சர்ஸ் நான் கொண்டு வந்திருக்கேன் உங்களுக்கு. ஸோ இதை நம்ம அதை பின்னால் கொண்டுட்டு போய் ஸோ வேணுங்கிற அளவுக்கு எந்த இடத்துல அந்த லேண்ட்ஸ்கேப் வந்து அந்த கலரில் மெர்ஜ் ஆகுது பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு நம்ம வந்து ஓரளவுக்கு அந்த பாருங்கள் தெரியும் இல்லையா. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி மெர்ஜ் ஆகிற மாதிரி வச்சுட்டு ஸோ நம்ம அதனுடைய ரீசைஸ் பண்ணிக்கலாம் நம்ம அதையே. இப்போ ரீசைஸ் பண்ணியாச்சு. ஓரளவுக்கு இங்கே இந்த லேண்ட்ஸ்கேப்பும் அதுவும் ஓரளவுக்கு நம்மளுக்கு கரெக்டாக மெர்ஜ் ஆகிற மாதிரி இருக்குது. இப்போது நம்ம இந்த ஃபஸ்ட் பிக்சரை செலக்ட் பண்ணி, அதாவது எலிஃபெண்ட்டுக்கு பிக்சர் செலக்ட் பண்ணி லைட்டாக நம்ம வந்து டெலீட் கீ வச்சுட்டு நம்ம வந்து டெலீட் ப்ரஷ் வச்சுட்டு எரேசர் ப்ரஷ் வச்சுட்டு நம்ம லைட்டாக அதை மெர்ஜ் பண்ணுறதுக்காக நம்ம என்ன செய்ய போகிறோம், நம்ம லைட்டாக நம்ம அதில் கொஞ்சம் நம்ம அழிக்க போகிறோம் அதுக்கு உங்களுக்கு. ஸோ நம்ம அதை அழிக்கிறப்ப ஒரு கன்வீனியண்ட்டாக நம்ம அதை வந்து எந்த அளவுக்கு நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குதோ ஸோ அந்த அளவுக்கு நம்ம அழிச்சிக்கலாம் அதில். இப்போ நம்ம எரேசர் கீ வச்சுட்டு அந்த மெர்ஜ் பண்ணுறதுக்காக வேண்டிய லைட்டாக நம்ம அந்த ஏரியாவை நம்ம டெலீட் பண்ணோம். இப்போ எவ்வளோ அழகாக இந்த கலராக மெர்ஜ் ஆகுதுன்னு பாருங்கள். அதில் நம்ம வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். நம்ம சப்ஜெக்டை டெலீட் பண்ணாத அளவுக்கு நம்ம கரெக்டாக பார்த்துக்கணும். அந்த இடத்துல கொஞ்சம் நம்ம ப்ரஷ்ஷை வந்து சைஸை கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணி ஸோ அதை வந்து மைல்டாக நம்ம வந்து கரெக்ட் பண்ணிக்கணும் நம்மளுக்கு வந்து. ஏன்னா அந்த சப்ஜெக்ட் அழிச்சிடக்கூடாது இல்லையா. ஸோ அந்த இடத்துல மட்டும் நம்ம கொஞ்சம் மைல்டாக கரெக்ட் பண்ணி
ஸோ எந்த அளவுக்கு அது நீட்டாக, அதனால தான் நம்ம மெர்ஜ் பண்ண மாதிரியே தெரியக்கூடாது. அந்தளவுக்கு எந்த அளவுக்கு அதை வந்து நம்ம வந்து கரெக்ட் பண்ணணுமோ அந்த அளவுக்கு லைட்டாக அதை டச் பண்ணி நம்ம அதை மெர்ஜ் பண்ணிக்கணும் நம்மளுக்கு. ஸோ அப்படி மெர்ஜ் பண்ணோம்னா நம்ம பிக்சர் பார்க்குறதுக்கு நம்மளுக்கு வந்து ரொம்ப நல்லா தெரியும். இல்லாட்டா நம்ம வந்து ஒரு ஈஸியாக நம்ம மெர்ஜ் பண்ணிட்டோங்கிறது ஈஸியாக பார்க்குறதுக்கு தெரியுமா இருக்கும். ஸோ இப்போ நம்ம பண்ணியிருக்கிறது பார்த்திங்கன்னா ஏறக்குறைய வந்து 99.9% உங்களுக்கு வந்து கரெக்டாக தெரியுது. இதான் இப்படி தான் எடுத்திருப்பாங்க இந்த ஃபோட்டோ அப்படின்னு தெரியும்னு நினைக்கிறேன். நான் வந்து 2 பிக்சரை மெர்ஜ் பண்ண மாதிரியே உங்களுக்கு தெரியாது. ஸோ அந்தளவுக்கு நம்ம அதனுடைய மெர்ஜிங் ஏரியா வந்து நம்ம எப்படி மேட்ச் ஆகுது, கலர் மேட்ச் ஆகுதுங்கிறத பார்த்து பண்ணணும் சார். ஸோ இப்படி வந்துட்டு நம்ம பேக்ரவுண்டை வந்து அழகாக பியூட்டிஃபுல்லாக நம்ம ஃபோட்டோஷாப்பில் சேஞ்ச் பண்ண முடியும். ஹியூ அண்ட் சேச்சுரேஷனில் ஏதாவது நம்ம அதை அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்ட் பண்ண முடியுமான்னு ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் என்னை பொறுத்தவரையிலும் இந்த ஹியூ அண்ட் சேச்சுரேஷன் கரெக்ட் பண்ணாமே நல்லா தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அது. பட் இன்னும் ஸ்லைட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கோம் சேச்சுரேஷனில் போயிட்டு. ஓகே, இப்போ பார்த்துக்கலாம் உங்களுக்கு. இப்போ நம்ம ஃபைனல் பிக்சர். ஸோ இப்போ நம்ம ஃபைனல் பிக்சருடைய ரிசல்ட்டு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இது நல்லாயிருக்கு உங்களுக்கு வந்துட்டு. ஸோ இப்போ நான் என்ன செய்கிறேன்னா, இப்போ நம்ம இந்த சோஷியல் மீடியாவில் நம்ம அனுப்பணும்னா அதில் இன்னும் கொஞ்சம் வேறு ஆல்ட்ரேஷன்ஸ் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ ரீசைஸ் பண்ணணும் பிக்சர் இல்லையா. நம்ம தேவையான அளவு ரீசைஸ் பண்ணணும். அதை ரீசைஸ் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம Ctrl+C ப்ரெஸ் பண்ணி நம்ம வந்துட்டு பிக்சரை ரீசைஸ் பண்ணலாம். நமக்கு தேவையான அளவுக்கு ரீசைஸ் பண்ணிக்கலாம். ரீசைஸ் பண்ணும்போது பார்த்துக்குங்க, ரூல் ஆஃப் தேர்ட்ஸ் கரெக்டாக இருக்குதான்னு நம்ம பார்த்துக்கணும். ஏன்னா இப்போ இது ஒரு பெரிய சப்ஜெக்ட் அப்படிங்கிறனால அதனுடைய ஃபேஸ் வந்து சென்டரில் வச்சா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த ரூல் ஆஃப் தேர்ட் அப்ளிகபிள் கரெக்டாக இருக்குதான்னு நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு, ஸோ அந்தளவுக்கு நம்ம அதை க்ராப் பண்ணி எடுத்துகிட்டு தேவைப்பட்டால் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி என்ன செய்துக்கலாம். நம்மளுக்கு அது பின்னால் பார்டர் நம்ம அது தெரியும் உங்களுக்கு. ஸ்ட்ரோக்கில் போயிட்டு வந்துட்டு நீங்கள் ஸ்ட்ரோக் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் கொடுக்குறப்ப அதனுடைய பார்டர் வந்து பார்க்குறக்கு ஒரு லுக்கு நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள் இந்த பிக்சர் எவ்வளோ எஃபெக்டிவாக நல்லாயிருக்குன்னு. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இதனுடைய அப்பியரன்ஸு இப்போ பார்க்குறப்ப அது வந்து உண்மையாலுமே உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன். பழைய பேக்ரவுண்டு உங்களுக்கு தெரியும் அது எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் ரெண்டையும் காட்டுறேன், நீங்கள் ரெண்டில் எப்படி இருக்குன்னு பாருங்கள் உங்களுக்கு வந்துட்டு. ஸோ நம்ம வந்து ஒரு பிக்சர் எடுத்த மாத்திரம் அதை ஒரு ப்ளீசண்ட்டாக கொஞ்சம் நம்ம ப்ரெசென்ட் பண்ணுறப்ப சில சமயத்தில் இந்த ஸ்லைட் மாடிஃபிகேஷன்லாம் பண்ணும்போது நம்மளுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், அது பழைய பிக்சர் பாரு இப்படி இருக்கிறதுக்கும், ஸோ இப்போ நியூ பிக்சர் நம்ம கன்வெர்ட் பண்ணது உங்களுக்கு தெரியும். நம்ம அந்த பேக்ரவுண்டை சேஞ்ச் பண்ணதுக்கு முன்னால் லைட்டிங் கொஞ்சம் பூஸ்ட் பண்ணதுக்கு முன்னால் ஸோ அது எப்படி இருக்குது, என்ன வாட் இஸ் டிஃப்ரென்ஸ் அப்படி தெரியும். ஸோ இப்போ இந்த பிக்சருக்கும் அந்த பிக்சருக்கும் பாருங்கள், உங்களுக்கு என்டையர் டிஃப்ரெண்ட்டு அதனுடைய ஒரு லுக்கே மாறிடுச்சு கம்ப்ளீட்டாக. அதில் அந்த எலிஃபெண்ட்டை நல்லா லிஃப்ட் பண்ணி கொடுக்குது கலர் அது உங்களுக்கு. ஸோ இப்படி தான் வந்துட்டு ஃபோட்டோஷாப்பில் வந்துட்டு நம்ம பேக்ரவுண்டு ஸ்கை சேஞ்ச் பண்ணுறதா இருந்தாலும் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத அந்த பேக்ரவுண்டு சேஞ்ச் பண்ணுறத பற்றி நம்ம இப்போ பார்த்தோம் உங்களுக்கு வந்துட்டு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.